காமனா எங்கெல்லாம் இந்த வீக் ஸ்பாட்ஸ் ஏற்படலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப காமனா நம்ம பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா கிராயின் ஆர் இங்கோனல் ஹெர்னியான்னு சொல்லலாம். அதாவது இடுப்பு உடைய முன்பகுதின்னு சொல்லலாம், அல்லது வயிற்றுடைய கீழ்ப்பகுதின்னு சொல்லலாம். அந்த நம்ம யூரின் போறதுக்கு ரெண்டு சைடும் தொடைப்பகுதியில இருக்கிறதா இங்கோனல் ரீஜன் சொல்றோம். சோ இந்த ரீஜன்ல ரொம்ப ரொம்ப காமனா ஆண்களுக்கு நம்மளால ஹெர்னியாவை பார்க்க முடியும். ஏன் மெயினா இந்த பகுதியில பார்க்க முடியும்னு பாத்தீங்கன்னா, நார்மலாவே ஆண்களுக்கு இந்த விதர் டெஸ்டஸ் பாத்தீங்கன்னா வயிற்றுடைய பின்பகுதியில வந்து உருவாகும். கருவாக இருக்கும் பொழுது அது வயிற்றுல இருந்து கீழே இறங்கி வந்து விதைப்பை அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்க்ரோட்டம்ல வந்து இறங்கி நிற்கும். இது வந்து நார்மலா அந்த எம்பிரியாலஜிக்கல் ப்ராசஸ் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வரும் பொழுது அந்த விதைன்னு சொல்லக்கூடிய டெஸ்டஸ் வந்து உங்களுக்கு இந்த ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியுங்களா, அப்டமன்ல வந்து 10 லேயர்ஸ் இருக்குன்ட்டு அதை அனைத்தையும் கிராஸ் பண்ணி கீழே வந்து தோலுக்கு கீழே வந்து ஸ்க்ரோட்டம்ல தங்கும். ஸோ அப்படி தங்கும் பொழுது அதற்கு வரக்கூடிய ரத்த குழாய்கள் உங்களுக்கு வந்து இருக்கணும். அந்த ஏற்கனவே கடந்து வந்த பாதை வந்து மூடிட முடியாது. ஏன்னா மூடிடுச்சு அப்படின்னா வெதற்கு ரத்த ஓட்டம் எல்லாம் போயிடும். ஸோ அதனால அந்த இடத்துல நார்மலாவே ஒரு ஓப்பனிங் இருக்கும், இங்கோனல் ரிங்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஒரு காரணத்தினால நார்மலாவே ஆண்களுக்கு கிராயின் அப்படின்னு சொல்லக்கூடிய வயிற்றுடைய கீழ்ப்பகுதியில இரண்டு புறமும் ஒரு வீக் ஸ்பாட் இருக்கு. ஸோ அந்த வீக் ஸ்பாட் மூலமா ஹெர்னியா ஏற்படுறது தான் இங்கோனல் ஹெர்னியான்னு சொல்றோம். அதனாலதான் ஜென்ஸ்ல ரொம்ப காமனா அந்த ஹெர்னியா இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அம்பிளிக்கல் ஹெர்னியா, அதாவது பெல்லி பட்டன் தொப்புள்னு சொல்ற பாத்தீங்கன்னா அந்த இடத்துல குழந்தையா இருக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகுதுன்னா அங்கதான் வந்து அம்பிளிக்கல் கார்டு நமக்கு வந்து ஒட்டிட்டு இருக்கும். அது வழியா தான் குழந்தைக்கு வந்து தேவைப்படும் சத்துக்களும் உணவுகளும் வந்து ரத்த குழாய் வழியா சென்று வெளியேறும். ஸோ அந்த ரீஜன்ல நார்மலாவே ஒரு வீக்னஸ் இருக்கும். ஸோ அது வந்து ரெண்டாவது வீக் ஸ்பாட். ஸோ அங்கேயும் காமனா நம்மளால ஹெர்னியாவை பார்க்க முடியும். இது இல்லாம வேற எங்கெல்லாம் ஹெர்னியா வரும்னு பாத்தீங்கன்னா எபிகாஸ்டியம் சொல்லுவோம். அதாவது தொப்புளுக்கு மேலே வரக்கூடியது எபிகாஸ்டிக் ஹெர்னியான்னு சொல்லுவோம். இல்ல வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம ஏற்கனவே அறுவை சிகிச்சை வந்து செஞ்சிருக்கோம் அப்படின்னா அந்த அறுவை சிகிச்சை செய்த இடத்துல மற்ற இடத்துல இருக்கிறது போல ஒரு நார்மல் ஸ்ட்ரென்த் வராம இருந்துச்சு அப்படின்னா அதுவும் ஒரு வீக் ஸ்பாட்டா இருக்கும். ஸோ அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதாவது சர்ஜரி பண்ணும்போது அந்த புண்ணு ஆறும் தன்மையில வந்து ஏதாச்சும் மாறுதல் ஏற்பட்டிருக்கலாம், அல்லது ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருக்கலாம், அல்லது நம்ம சர்ஜரிக்கு போடக்கூடிய அந்த சூச்சரி மெட்டீரியல் ஒரு சில டைம் அதனுடைய வலுவிழுந்து போயிருக்கலாம். அந்த மாதிரி பல்வேறு காரணங்களால அது வீக் ஸ்பாட் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி ரீஜன்லையும் உங்களுக்கு ஹெர்னியா ஏற்படும். அது வந்து இன்சிஷனல் ஹெர்னியான்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பல்வேறு ரீசன்ஸ்னால நமக்கு வந்து ஹெர்னியா ஏற்படுது. இது வீக் ஸ்பாட். ரெண்டாவது வீக் ஸ்பாட்ஸ் காரணம் இல்லாமல் வேறு எப்பயாச்சும் ஹெர்னியா ஏற்படும்னா கட்டாயம் ஏற்படும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா தளர்வு, அதாவது வயதான காலத்துல அந்த வயிற்றுடைய மேல் பகுதியில் இருக்கிற மசில்ஸ் தசைகளுடைய ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு குறைஞ்சு போகும். ஸோ அந்த மாதிரி தசையுடைய தளர்வுனாலையும் உங்களுக்கு வந்து ஹெர்னியா ஏற்படும். அது ரொம்ப காமனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கோனல் ரீஜன், அதாவது வயிற்றுடைய கீழ் பகுதியில் தான் கிராயின் ஹெர்னியான்னு ஏற்படும். ஸோ ஒன்னு வீக் ஸ்பாட்ஸ்னால ஏற்படலாம், அல்லது தசைகளுடைய தளர்வுனால ஏற்படலாம்.